Hi, NCRT Grade 12, Chapter 4, Alcohols, Phenols and Etherல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 11.4. Explain why propanol has higher boiling point than that of the hydrocarbon butane அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ கம்பேரிசன் பிட்வீன் propanol, ஸோ CH3, CH2, CH2OH அண்ட் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பியூட்டேன். ஸோ ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட சிமிலரான மாலிகுலார் மாஸ் இருக்கிறதுனால அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் பாயிலிங் பாயிண்ட் யாருக்கு அதிகமாக இருக்குது? ஆல்கஹாலுக்கு. ஸோ அதான் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ propanol forms an intermolecular hydrogen bond because of the presence of OH group while butane cannot. ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்க, ப்ரொப்பனாலில் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், பியூட்டேனில் இருக்காது. டு பிரேக் தீஸ் பாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வில் பி ரெக்வயர்ட். ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் அது என்ன ஆகும், கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போக முடியும். இந்த இன்ட்ராக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். அண்ட் திஸ் காசஸ் அ ஹையர் பாயிலிங் பாயிண்ட் ஃபார் ப்ரொப்பனால் ஆஸ் கம்பேர்ட் டு பியூட்டேன். ரைட். ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு ஆல்கஹால் மாலிகுலோட ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய எனர்ஜி கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கணும். அதனால் அதோடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. பியூட்டேனில் நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா, எந்த விதமான ஹைட்ரஜன் பாண்டிங்கோ இல்லை டைபோல் இன்ட்ராக்ஷனோ இருக்காது. வெறும் வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ இது யூஸ்வலாக எல்லா மாலிகுலும் இருக்கிறது தான். ஆனால் இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆகுது, ஹைட்ரஜன் பாண்டிங் ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ அதனால் அதிகமான எனர்ஜி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமாகுது, ஹையர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? இதில் நோ ஹைட்ரஜன் பாண்ட். ரைட். தேங்க்யூ.